கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 ராஜாக்கள் 19:11. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். சோதரம் கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. இங்கு கடைசியாய் எலியாவின் மறுபடி ஜெபத்திலே அவர் பர்வதத்திலே நின்று ஜெபிக்கிறதையும், அந்த பர்வதத்திலே எலியா நிற்கும் போது அங்க நடக்கிற சம்பவங்களையும் சூத்திரம் இங்கு நாம் பார்க்கலாம். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நெல். உடனே எலியா கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்த உடனே சூத்திரம் வந்து வெளியே வந்து பர்வதத்துக்கு மேலே நின்றார். நின்ற உடனே அங்க நடந்தது என்ன? அந்த எலியா பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் அந்த இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு அழகாய் கடந்து போனார். இப்ப கடந்து போன பின்பு அங்கு என்ன நடக்கிறது? வேதம் சொல்லுகிறது, பர்வதங்கள் பிளக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பர்வதங்கள் சோதரம் பிளக்கிறது. அப்போ பர்வதங்களை பிளக்கிறதும் என்கிறதான அந்த சம்பவம் எதை குறிக்கிறதா இருக்கிறது? பர்வதங்களை பிளக்கிறது என்பது எதை விவரிக்கிறதா இருக்கிறது? வாசிக்கிறேன் அற்புதமான 2 வசனத்தை. முதலாவதாக எரேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். எரேமியா 4:24. பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன, எல்லா குன்றுகளும் அசைந்தன. ஆமென். எலியா பர்வதத்திலே வந்து ஜெபத்துக்கு நிற்கும் போது அங்கு பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவே, பர்வதங்கள் பிளக்கிறது. அந்த பிளக்கிற அனுபவம் எதை குறிக்கிறது? அதற்கு அழகான ஒரு விளக்கத்தை எரேமியா 4:24 கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பர்வதங்கள் அதிர்ந்தன. அந்த பர்வதங்கள் மேல் இருக்கிற சின்ன சின்ன குன்றுகள், சின்ன சின்ன பாறைகள், சின்ன சின்ன அந்த சுத்திர கற்கள் எல்லாம் அப்படியே அசைய ஆரம்பித்ததாம். கொஞ்சம் கொஞ்சமா இடம் மாறுகிறது, அப்படியே நகருகிறது. ஓ கர்த்தர் நல்லவே, அது கீழே இருந்து மேலே குதிக்கிறதை போல அதிர்கிறது. இந்த அதிர்கிறதற்கும் அது அசைகிறதற்காகத்தான் இந்த 2 குறித்து தான் அங்க வசனத்துல பார்க்கிறோம், பர்வதங்கள் பிளக்கிறது. இப்போ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கு சொல்லப்படுகிற பர்வதமே கர்த்தர் நல்லவே நிறைய பேரோட வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகள் தான். ஆனா ஆண்டவர் நினைத்தா அந்த பிரச்சனை என்கிற பர்வதத்தை அப்படியே அதிர பண்ணுவார். அந்த பிரச்சனைக்கு காரணமாயிருக்கிற குன்றுகளை தேவன் அசைய பண்ணுவார். பர்வதம் என்றாலே அது கர்த்தர் என்று பலர் சொல்றாங்க. அந்த பர்வதம் வேறு. இங்கு எலியா நிற்கிற பர்வதம் அது அப்படியே பிளக்குது. கர்த்தர் நல்லவை. நான் சொன்ன இந்த பிளக்கிறதை குறித்து 2 வசனத்தை வாசிக்கிறேன் என்று. 2வது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஓசியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஓசியா 10:8. இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆபேனின் மேடைகள் அழிக்கப்படும், முட்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பலிபீடங்களின் மேல் முளைக்கும். பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்லுவார்கள். இப்போ இந்த பர்வதம் பிளக்கிறதை குறித்த 2வது வசனம் ஓசியா 10:8 என்ன சொல்லுதான்?
ஓ, கொஞ்சம் விட்டா அந்த பர்வதம் அப்படியே சரிந்து வந்து கீழே இருக்கிற மனிதர்களை, அங்க இருக்கிற எலியா என்று வைத்துக் கொள்வோம், எலியாவையே மூடக்கூடிய அளவுக்கு அந்த பர்வதம் அதிருகிறது. அந்த பர்வதங்கள் நகருகிறது. இரண்டாவது, எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது உறுதியாய் இருந்த பர்வதம் இப்ப ரொம்ப எளிமையாய் மாறிவிடுகிறது. அப்ப பர்வதம் பிளக்கிறது என்பது என்ன? அது அதிருகிறதை, நகருகிறதை, சரிந்து விழுகிறதை காண்பிக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை சிலர் அதிர பண்ணி கொண்டிருக்கலாம், உங்களை சிலர் நகர பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனா ஒரு நேரம் வருகிறது, அந்த இடத்துல கர்த்தர் கடந்து போகிறபடினால் இங்க ஒரு ஆச்சரியத்தை கவனிக்கணும். கர்த்தர் சொன்னார், நீ பர்வதத்திலே வந்து நில் என்று சொன்னார். சரி என்று பர்வதத்தில் வந்து நின்னுட்டார். யாரு? எலியா. எலியா வந்து பர்வதத்தில் நின்னதுக்கு அப்புறம்தான் அந்த பர்வதம் பிளக்குது. அப்போ அங்க அதிருது, அது நகருது. அப்ப எலியாவுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? கண்டிப்பா கிடுகிடுத்து நடுநடுங்கி கொலை நடுங்கி இருப்பான். ஆனா ஒரு ஆச்சரியத்தை பாருங்க, எலியாவை கூப்பிட்டு பர்வதத்துக்கு மேல நில்லுன்னு சொல்லிட்டு நின்னதுக்கு அப்புறம் பிளக்கிறாரு. அந்த பர்வதம் பிளந்தும், அது அதிர்ந்தும், அது நகர்ந்தும், அது விழக்கூடிய அளவுக்கு ஆகியும் எலியாவுக்கு ஒரு பாதிப்பும் வரவில்லை. எலியாவுக்கு ஒரு காயமும் உண்டாகவில்லை. இதுதான் ஆவியானவருடைய கிரியை. இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட அபிஷேக கூட்டங்கள் இல்லை. முன்பெல்லாம் ஒரு காலத்துல அபிஷேக கூட்டம் நடத்தினால ஜனங்க அந்த ஊழியக்கார் நடத்திட்டே இருப்பா. திடீர்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஆம்பளைங்கள்லாம் அப்படி உருண்டு திரண்டு அங்கிட்டு போயிடுவாங்க. அங்கிட்டு இருக்கிற பெண்கள்லாம் முழங்கால் போட்டு உருண்டுகிட்டும், சோத்திரம் முக்காடு போட்டுக்கிட்டும், கையை கட்டிக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துருவாங்க. அந்த இடமே ஒரு கலைபரமா மாறும். ஆனா என்ன ஆச்சரியம்னா, அந்த அபிஷேகத்தினால ஜனங்க உருண்டு பிறண்டு அங்க இங்க ஓடி அப்புறம் சூத்திரம் துள்ளி குதிச்சாலும் இடையில இருக்கிற தூண்கள், இடையில இருக்கிற கம்பிகள், இடையில இருக்கிற படிக்கட்டுகள் எதுலையுமே மோத மாட்டாங்க, எதுலையுமே பாதிப்பு உண்டாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இதுதான் ஆவியானவருடைய வேலை. இப்ப பர்வதம் பழக்கிறது, பர்வதம் நகர்கிறது. ஓசியாவில சொன்னது மாதிரி, எரேமியாவில சொன்ன மாதிரி பர்வதம் அப்படி அசைகிறது. ஆனா எலியாவுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இது எதை காண்பிக்க தெரியுமா? இதுதான் எலியாவின் உறுதியான ஜெப ஜீவியத்தை காண்பிக்கும். அந்த எலியா எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஜெபம் பண்ணி இருந்தா, எவ்வளவு விசுவாசத்தோடும் வைராக்கியத்தோடு ஜெபம் பண்ணி இருந்தா, அந்த ஜெபம் இப்ப எலியாவை பாதுகாக்குது. அந்த ஜெபம் எலியாவை இப்ப தப்பு வைக்குது. பாருங்க, இதுதான் சத்தியம். நம்முடைய ஜீவியம் பர்வதங்களை பழக்க பண்ணணுமே ஒழிய, அந்த பழக்கப்படுற பர்வதத்தினால் நமக்கு பாதிப்பு வரக்கூடாது. இந்த வெளிப்பாடு எல்லாருக்கும் வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சோத்திரம். அங்கு வாசிக்கிறோம், கண்மலைகள் உடைந்தன. கண்மலைகளை உடைக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாம். அப்போ இந்த கண்மலைகளை உடைக்கிறதும் என்று சொன்னால் அது என்ன? எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கண்மலைகளை உடைக்கிற அனுபவம் என்பது சாதாரணமானது கிடையாது. அதுல தேவன் ஒரு பெரிய சாட்சியை, கிருபையை வைத்திருக்கிறார். அதற்கு முன்பாய் கண்மலைகளை என்றால் என்ன? இந்த கண்மலைகள் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 78 சங்கீதம் 15வது வசனம். சங்கீதம் 78:15 வாசிக்கிறேன். வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். அல்லேலூயா.
இந்த கண்மலைகள் பிளக்கிற அனுபவம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஓ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கண்மலைகள் உடைகிறது எதை குறிக்கிறது என்று சொன்னா, நம்முடைய தாகம் தீர்க்கப்படுகிற அனுபவத்தை குறிக்கும். தாகம் என்றால் என்ன? அதுதான் மனோவாஞ்சை என்று வேதம் சொல்லுது. மனோவாஞ்சை. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிலருக்கு சில காரியத்திலே மனோவாஞ்சையாய் இருப்பார்கள். அந்த மனோவாஞ்சையை ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுகிறவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த மனோவாஞ்சியை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார். இங்கு மனோவாஞ்சை என்று பார்க்கிறோம். இந்த மனோவாஞ்சை என்னன்னாக்கா இருதயத்தின் ஆசையை குறிக்கும். அதுதான் அந்த தாகம். அந்த தாகம் என்பது தண்ணீர் குடிப்பதற்கு சமானமானது. இப்ப கண்மலைகள் உடைகிறது எதை குறிக்கிறது? சில காரியத்தை நீங்க விரும்பி இருப்பீங்க, சில காரியத்தை நீங்க வாஞ்சித்து இருப்பீங்க, சில காரியத்தின் மேல பிரீதியா இருந்திருப்பீங்க. ஆனா அந்த பிரியமா இருந்து பிரீதியா இருந்து வாங்கித்திருந்து அது இதுவரைக்கும் நடக்காமல் போயிருக்கலாம், நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கண்மலைகளை உடைத்து கண்மலையின் ஆழத்தில் இருக்கிற தண்ணீரை எடுத்து ஜனங்களுக்கு கொடுக்கிற தேவன் உங்களுடைய மனோவாஞ்சிங்கிற விருப்பம் எதுவோ அதை தேவன் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அதை தேவன் கொடுப்பதற்கு போதுமானவராயிருக்கிறார். அந்த கண்மலைகள் உடையும் போது ஆழத்திலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடினால் உங்களுக்கு தடையாயிருக்கிற, உடையக்கூடாததாயிருக்கிற, கடினமாயிருக்கிற, பொல்லாததாயிருக்கிற அந்த வாஞ்சை எல்லாம் கர்த்தர் உடைத்து அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இப்ப கண்மலைகள் உடைகிற அனுபவம், இந்த கண்மலை உடைகிற அனுபவம் மனோவாஞ்சை நிறைவேறுவது என்று சொல்ற. அப்ப இந்த எலியாவின் வாழ்க்கையில அவருக்கு என்ன மனோவாஞ்சை இருந்துச்சு? கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சா? பிள்ளைகளை பெறணும்னு ஆசை இருந்துச்சா? இல்ல சபையை கட்டணும்னு ஆசை இருந்துச்சா? இல்ல சோத்திரம் கர்த்தர் நல்லவே நிறைய ஊழியக்காரர்களுக்கு தலைவனா இருக்கணும் வாஞ்சை இருந்துச்சா? இல்ல. எலியாவுக்கு ஒரே ஒரு மனோவாஞ்சை இருந்துச்சு. அந்த மனோவாஞ்சை என்னன்னா, என்னைய கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்ச உடனே நான் சொன்னேன், என்னுடைய வாக்கின்படியே அல்லாமல் தேசத்தில் 3 வருஷமோ 6 மாசமோ மழை பெய்யாதிருக்கும் என்று சொன்னேன். இப்போ எனக்கு ஒரே ஒரு மனோவாஞ்சதான். அது என்ன மனோவாஞ்சன்னா, ஏன் ஜெபத்தினால நான் சொன்ன வார்த்தையை கர்த்தர் மாற்றி திரும்ப நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் தேசத்துல நல்ல மழைய கட்டளையிடணும், எல்லா இடத்திலும் புல்லும் பூண்டும் முளைக்கணும், விவசாயம் வளரணும், ஆடு மாடுகள் தண்ணி குடிக்கணும், தேசத்தின் பஞ்சம் தீரணும் அப்படின்னு சொல்லி இதைத்தான் எலியா மனோவாஞ்சையாய் வைத்திருந்த. இப்ப எலியா சொல்லுகிறார், தேசத்திலே மழை சோத்திரம் வரும் என்று சொல்லி அவர் சொன்ன மாத்திரத்துல உள்ளங்கை மேகம் உண்டாகிறது. அந்த மேகம் உண்டாகிற நேரத்தில் மழை. எலியா எங்க இருக்கிறார் தெரியுமா? சோத்திரம் கர்மேல் என்கிற ஒரு பர்வதத்துலதான் இருந்தார். அப்போ அங்கதான் உள்ளங்கை மேகம் உண்டாகிறது. எலியா சொல்லுகிறார், பெருமழையின் சத்தம் கேட்குது. இந்த சத்தம் எதை குறிக்கிறது? எலியாவின் மனோவாஞ்சை நிறைவேறத்தக்கதாய் அந்த ஆகாப்பையும் அங்கிருந்து அனுப்பியாச்சு. எலியாவும் ஆவியிலே போயாச்சு. 450 தீர்க்கதரிசிகளையும் கீழே கொண்டு போய் துண்டித்தாச்சு. ஜனங்களும் போயாச்சு.
இப்ப பர்வதம் காலியா இருக்குது. இப்ப எலியா சொல்றாரு, இதோ பெருமழையின் சத்தம் கேட்குது. அந்த சத்தம் எதுவா இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த கன்மலைகளை உடைக்கிறதான சத்தம், கன்மலைகளை உடைக்கிற சத்தம். அந்த கன்மலை உடையுது, அங்கிருந்து தண்ணீர் புறப்படுது. தேசத்திலே ஒரு பக்கம் தண்ணீரும் புறப்பட்டு வருது, மறுபக்கம் மழையும் புறப்பட்டு வருது. நோவா காலத்து ஆசீர்வாதம், மேலே இருந்து மழை பெய்ய, கீழே இருந்து ஊற்றுக்கண்களின் கண்கள் திறக்கப்பட்டதை போல எலியாவின் காலத்திலே கண்மலைகள் உடைந்தன, தண்ணீர் திறவுகள் உண்டாயின, எல்லாருடைய தாகமும் தீர்க்கப்பட்டது. இந்த செய்தியை கேட்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபம் கொட்டாங்குச்சியை உடைக்கிற ஜெபமாய் இருக்கக்கூடாது. உங்களுடைய ஜெபம் கூமுட்டையை உடைக்கிற ஜெபமாய் இருக்கக்கூடாது. உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? ஓ பர்வதமே அதிர்ந்தாலும் நீங்கள் அதிரக்கூடாத அளவுக்கு உறுதியான ஒரு ஜெபமா இருக்கணும். அப்படி ஒரு ஜெபத்தை பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற கண்மலைகள் உடையும். ஓ அங்கிருக்கிற ஆழத்தில் இருக்கிற தண்ணீரை கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இந்த கண்மலையின் பர்வதத்தின் ஜெபத்திலே முதலாவது பர்வதங்கள் பிளந்தன. இரண்டாவது கர்த்தர் நல்லவை, கண்மலைகள் உடைந்தன. மூன்றாவதாக அந்த 1 ராஜாக்கள் 19:11 சொல்லுகிறது, எலியாவின் பர்வதத்தின் ஜெபத்திலே என்ன நடந்தது? வேதம் சொல்லுகிறது, பலத்த பெருங்காற்று. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. பலத்த பெருங்காற்று. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பலத்த பெருங்காற்று, பொதுவாகவே பெருங்காற்று என்றாலே அதுவே தாங்க முடியாது. ஆனால் இங்கு பலத்ததாய் இருக்கிறது, அதுல பெருங்காற்றாகவும் இருக்கிறது. அப்படியானால் இந்த பெருங்காற்று என்பது என்ன? இந்த பெருங்காற்று என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எபிரெயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம். எபிரெயர் 12:18. அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம், இருள், பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும். இப்போ இங்கே எலியாவின் ஜெப நாட்களிலே அங்கு ஒரு பலத்த பெருங்காற்று அடிக்கிறது. அந்த பெருங்காற்றில் என்ன இருக்கிறது பாருங்க? அக்கினி இருக்கிறது, பற்றி எரியக்கூடிய நெருப்பு இருக்கிறது, ஓ மந்தாரம் இருக்கிறது, இருள் இருக்கிறது. இந்த நாளும் நிறைஞ்ச சூழ்நிலைக்கு ஏதுவாய் பலத்த பெருங்காற்று. அந்த பெருங்காற்றிலே ஓ சத்திரம் எல்லாம் பறக்கிறது. கற்கள் பறக்கிறது, மண் பறக்கிறது, மணல் பறக்கிறது. ஓ அங்க இருக்கிற எல்லா குப்பைகள் கூலங்கள் பறக்கிறது, எல்லாம் பறக்கிறது. ஏறத்தாழ அக்கினி பற்றி எரிவதை போல. ஓ கர்த்தர் நல்லவே. ஒரு அந்த பலத்த பெருங்காற்று உண்டாகி, அதனால அவங்க பெரிய மந்தாரம் உண்டாகி, அந்த மந்தாரத்தினால ஒரு இருளே சூழ்ந்து கொள்ளுகிறது. இப்போ யோசிச்சு பாருங்க, என்னதான் கர்த்தர் நல்லவர் என்று சொன்னாலும், எவ்வளவுதான் கர்த்தர் வல்லவர் என்று சொன்னாலும், ஒரு தனி மனுஷனை பர்வதத்துக்கு மேல நிக்க வச்சு, அந்த பர்வதத்துல ஒரு பெருங்காற்றை வர வச்சு, அந்த காற்று அடிக்கும் போது அக்கினி போல சூடு உண்டாக்கி, அந்த சூட்டுக்கு மத்தியிலே மந்தாரத்தை உண்டாக்கி, மந்தாரத்துல இருளை உண்டாக்கி, இவ்வளவு நடக்குது. அப்படின்னாக்கா அந்த என்னதான் எலியா ஒரு தேவனுடைய மனுஷனா இருந்தாலும் அவர் சாதாரண ஒரு பாடுள்ள மனுஷன் தானே பைபிள் சொல்லுது. அப்போ அந்த எலியாவின் நிலைமை என்னவா இருந்திருக்கும்? இங்கதான் ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ளணும். சிலருக்கு கேள்வி இருக்கும், ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல எலியாவை நடத்துறாரு?
ஓ கர்த்தர் பர்வதங்கள் பழக்கிற மாதிரி நடத்துறாரு, கண்மலைகள் உடைக்கிற மாதிரி நடத்துறாரு, இவ பலத்த பெருங்காற்றுக்குள் நடத்துறாரு. ஏன் அப்படின்னாக்கா இது எல்லாமே எதற்காக வேண்டி சொன்னால் இன்னும் கொஞ்ச நேரம் அல்லது சில நாட்களுக்குள் அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது அங்கு பலத்த காற்று இருக்கும், சில இடத்துல இருள் இருக்கும், சில இடத்துல மந்தாரம் இருக்கும், சில இடத்துல அக்கினி போன்ற சூடு இருக்கும். இப்படி பயங்கரமான நிலைமையெல்லாம் கடந்து 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 கடந்துதான் அவர் அந்த தேவ ராஜ்யத்துக்கு போனோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அக்கினி ரதமும் அக்கினி குதிரையும் வந்த உடனே அதுல ஏறி உட்கார்ந்து இருப்பாரு. உட்கார்ந்த உடனே சாரதி, ரதம் ஓட்டுகிற சாரதி என்கிற அந்த ரதம் ஓட்டுகிறவன் கைத்தை பிடிச்சிட்டு ஐ அப்படின்னு சொன்ன உடனே குதிரை சீறி பாயிற மாதிரி இங்க மறையிற குதிரை பரலோகத்துக்குள்ள போயிருக்கும். அப்ப சொயின்னு எலியா நொய்யின்னு போயிட்டாருன்னு நினைக்கிறாங்க. எலியா சொயின்னு போகல, நொய்யின்னு போகல. அவர் போகிற வழியில இந்த அனுபவங்கள் எல்லாம் கடந்துதான் போகிறார். பர்வதங்களை கடக்கிறார், சுத்திரம் கண்மலைகளை கடக்கிறார், பெருங்காற்றை கடக்கிறார், சுத்திரம் அவங்க பூமியை கடக்கிறார், இப்படி அக்கினியை கடக்கிறார். இதெல்லாம் கடந்துதான் போகிறார். இது எலியாவுக்கு மட்டும் இல்லைங்க, இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அவருடைய மனவாட்டியாக சபை எடுத்துக் கொள்ளப்படும் போது நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஒரு இமை பொழுதிலே நாம் கிறிஸ்துவோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம். நான் அதை தப்புன்னு சொல்லல, அந்த உபதேசத்தை எதிர்க்கல, அது 100% உண்மை. ஒரு இமை பொழுதிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படும், நான் ஒத்துக்கிறேன். ஆனா எடுத்துக்கொள்ளப்படுவதுதான் இமை பொழுதே தவிர பரலோகத்துக்குள்ள போய் நுழைவது அவ்வளவு சீக்கிரம் கிடையாது. எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அங்கே அர்மேகதோன் யுத்தம் போன்ற யுத்தத்தின் அனுபவங்களை சந்திக்கணும். வானமண்டலத்தின் பொல்லாத அதிபதியோடு ஒரு சேனையின் போராட்டம் உண்டு, அந்த போராட்டத்தை சந்திக்கணும். அதுக்கு மேல போகும்போது சொத்துற வானமண்டலத்தின் தூதருடைய அனுபவங்களை சந்திக்கணும். அதற்கு மேல போகும்போது இன்னும் பல அனுபவங்களுக்கு அதெல்லாம் கடந்துதான் நாம் பரலோகத்துக்கு போக முடியும். சிலர் சொல்ற மாதிரி இங்க கண்ணை மூடுனா அங்க கதவை கண்ணை திறப்பாரு, இங்க அப்படியே உயிரை விட்டாக்கா அங்க நேரம் உள்ள போயிடுவாரு, இங்க மறிச்சாக்கா அங்க உயிரடைஞ்சிருவோம். இதெல்லாம் உணர்ச்சி பூர்வத்தினால் சொல்லப்படுகிற வார்த்தைகள். ஆனா பூமியிலே எப்படி நாம் பல வழிகளை கடந்துதான் தேவ ராஜ்யத்தை அடைகிறோமோ, தேவனுடைய ராஜ்யத்தை மன்னிக்கிறோம், பூமியில எப்படி பல வழிகளை தடைகளை தாண்டிதான் சபையிலே ஆவிக்குரிய காரியத்துல முன்னேறுகிறோமோ, பரலோகத்துக்கு போகிற வழியிலும் கூட பல தடைகளை தாண்டிதான் நாம் போக வேண்டியவர்களா இருக்கிறோம். அந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்க. இப்போ எலியாவின் ஜெப நாட்களிலே பலத்த பெரும் காற்று, இந்த பலத்த பெரும் காற்று ஆளை சுழண்டடித்து தூக்கி கொண்டு போவதற்கு சமானம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46வது வசனம் என்கிற கடைசி வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் அமர்ந்ததினால் இஸ்ரவேலுக்கு வருமட்டாக அவன் ஆகாபுக்கு முன்பாக தீவிரமாக ஓடினான். இப்ப எலியா ஆகாப்பை விட வேகமா ஓடினான்னு சொன்னாக்கா அந்த பக்கம் கர்த்தர் ஓடினார், இந்த பக்கம் எலியா ஓடினார். அதனாலதான் கர்த்தரை போல ஓடினார் என்று அர்த்தம் அல்ல. அவன் ஓட வைத்தது கர்த்தர், ஆனா அவனை ஓடுவதற்கு கர்த்தர் பயன்படுத்தினது ஒரு பலத்த காற்று. இந்த பலத்த காற்றுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்திலே பிலிப்புவின் ஜீவியத்துல பார்க்கிறோம். நீ ஓடி அந்த ரதத்திலே சேர்ந்து கொள் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். நாம் சொல்றோம் ஆவியானவர் அந்த பிலிப்புவை கொண்டு போனார். ஆவியானவரே வந்து தோல்ல தூக்கி வச்சுட்டு போனாரும் கிடையாது. அங்கு பிலிப்பு போவதற்கு அங்கேயும் அந்த வனாந்தர மார்க்கமான ஒரு காற்றை கர்த்தர் அனுப்புகிறார். அது நிமித்தம் பிலிப்பு வேகமாய் தீவிரிக்கிறான். ஆவியானுடைய வார்த்தை அவனை கொண்டு போவது காற்று, அவன் போய் சேருவது கெண்டாக என்பவருடைய மந்திரியின் ரதத்தில். இப்ப இந்த பலத்த பெருங்காற்று எதை குறிக்கிறது? ஒரு தேவ மனுஷனை தேவனுக்கு நேராய் கொண்டு போவதை காண்பிக்கிறது.
எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, பொதுவாகவே பலத்த பெருங்காற்றுன்னு சொன்னாலே அது ஒரு போராட்டம், அது ஒரு பிசாசு. சத்துரு சுழல் காத்துல வருவான், அவன் சுத்தி சுத்தி அடிப்பான். ஐயோ நெருப்பு மாதிரி வருவான், ஐயோ இருள் மாதிரி வருவான். கவலைப்படாதீங்க, கர்த்தர் காப்பாற்றுவார். கடல்ல போகும்போது பலத்த பெருங்காற்று வந்துட்டு இயேசு சொன்னார், எழுந்து இறையாத அமைதலாருன்னு சொன்னாரு. அதே மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி உங்களுக்கும் ஆயிரும். கவலைப்படாதீங்க, பலத்த காற்று அமர்ந்துருன்றாங்க. நான் சொல்றேன், எல்லா பலத்த காற்றும் ஒரே சத்தியத்தை சொல்லுவது கிடையாது. இங்க எலியாவின் பர்வத ஜபத்திலே சொல்லப்படுகிற பலத்த பெருங்காற்று அந்த தேவ மனுஷனை ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு தகுதியை காண்பிக்கிறது. என்னதான் காற்றளித்தாலும், என்னதான் இருள் வந்தாலும், எவ்வளவுதான் மந்தாரம் வந்தாலும், அந்த காற்றிலே அக்கினிக்கு எதுவான சூடு இருந்தாலும், ஓ எலியாவே, உன் சரீரத்துக்கு கொப்பளங்கள் வராது. எலியாவே, உன் சரீரத்திலே புண் வராது. எலியாவே, உன் சரீரம் சோத்திரம் கருகி போகாது. எலியாவே, உன் சரீரத்திற்கு வஸ்திரம் கூட தீந்து போகாது என்பதை கர்த்தர் காண்பிப்பதற்காகவே பலத்த காற்றை அனுப்பினார். இதுதான் விசுவாசத்தின் கண்மலை. மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் என்பது இதுதான். உனக்கு காற்று வரட்டும் மகனே, பெருங்காற்று வரட்டும் மகனே, பலத்த பெருங்காற்று வரட்டும் மகனே, நீ நின்று பார், அது ஒன்று முன்னை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நான் மெய்யாகவே மெய்யாகவே சொல்றேன். நான் சொல்ற வார்த்தை நல்ல வார்த்தையா தப்பான வார்த்தையான்னு தெரியல. இந்த இடத்துல எலியாவுக்கு ஒரு பெரிய ரோஜா பூ மாலையை தான் போடணும். ஏன்னா அந்த மனுஷன் அவ்வளோ பெரிய கண்மலை உடைகிறத பார்த்துட்டு இருக்க, பர்வதம் பழக்கிறத பார்த்து நிற்கிறார். இப்ப இவ்வளோ பெரிய காத்தடிக்குது ஐயா, அந்த காத்துக்கு மத்தியிலும் உறுதியாய் நிற்கிறார். எவ்வளவு பெரிய நம்பிக்கை, எவ்வளவு பெரிய விசுவாசம். ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சொதுரும், ஒரு சின்ன காத்தடிச்சாலும் அப்படியே சொத்துரும். கையில இருக்கிற அப்பளமெல்லாம் பறக்குது, மேல இருக்க துணியெல்லாம் பறக்குது. கொஞ்ச நேரத்துல அப்படியே கண்ணெல்லாம் குடுகுடுக்குது, பல்லெல்லாம் கிடுகிடுக்குது, பயப்படுறோம். ஆனா எலியாவை பாருங்க, பலத்த காற்று பெருங்காற்றுக்கு நடுவுல உறுதியாய் நிற்கிறார். எனக்கு அன்பானவர்களே, எலியா மறுபடியும் ஜெபமணினார், மறுபடியும் ஜெபமணினார் என்பதல்ல, அவருடைய ஒவ்வொரு ஜெபமும் அந்த எலியாவை உரைக்கல்லை போல மாற்றிவிட்டு, உரைக்கல்லை போல. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த உரைக்கல்லின் அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த உரைக்கல்லின் ஜீவியம் உங்களுக்கு இருக்கிறதா? இந்த உரைக்கல்லின் அசோத்திரம் சூழ்நிலை உங்களுக்கு வரும்போது உங்களால் நிற்க முடிகிறதா? கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த சோத்திரம் உறுதியாய் நிற்கிற தன்மை, உறுதியாய் இருக்கிற ஜீவியம், இவைகள் உங்களோடு கூட இருப்பதா? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. பர்வதத்தின் ஜெபத்திலே முதலாவது பர்வதங்கள் பிளக்கிறதை பார்த்தோம், இரண்டாவது கண்மலைகள் உடைகிறதை பார்த்தோம், மூன்றாவது பலத்த பெருங்காற்று அடிக்கிறதை பார்த்தோம், நான்காவதாக அந்த 1 ராஜாக்கள் 19:11 வசனம் சொல்லுகிறது, பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. அல்லேலூயா. பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, பொதுவாகவே ஏற்கனவே எலியா இப்போ அதிர்ச்சியில தான் நிக்கிறார். அவர் அதிர்ச்சியில நிக்கிறது பத்தாதுன்னு சொல்லி அடுத்தது ஆண்டவர் எண்ணத்தை கொடுத்துட்டாரு. பூமி அதிர்ச்சியை வேற அங்க அனுப்புகிறார். இந்த பூமி அதிர்ச்சி வருது பாருங்க. இந்த பூமி அதிர்ச்சி என்பது எதை குறிக்கிறது? பூமி அதிர்ச்சி என்பது எதை விவரிக்கிறது? ஏசாயாவின் புஸ்தகம் 29 அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 29:6. இடிகளினாலும் பூமி அதிர்ச்சியினாலும்
பெரிய இரைச்சலினாலும் பெருங்காற்றினாலும் புசலினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் சேனைகளின் கர்த்தராலே விசாரிக்கப்படுவாய். அல்லேலூயா. இப்போ எலியா நிற்கிற பர்வதம் பூமி அதிர்ச்சி உண்டாயிருச்சு. இங்க உண்டாகிற பர்வதத்தின் பூமி அதிர்ச்சி எதை குறிக்கிறது? ஏசாயா 29:6 சொல்லுகிறது, அது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் எலியாவை விசாரிக்கிறதை குறிக்கிறது. எலியாவே, எனக்கு முன்பாய் நின்றாயா? ஆமாண்டவரே, உமக்கு முன்பாய் நின்றேன். எலியாவே, தீர்க்க தரிசனம் சொன்னாயா? ஆமாண்டவரே, தீர்க்க தரிசனம் சொன்னேன். எலியாவே, ஆகாப்பை போய் பார்த்தாயா? ஆமாண்டவரே, ஆகாப்பை பார்த்தேன். எலியாவே, சோத்திரம், இயேசபேலுக்கு பயந்து ஓடினாயோ? ஆமாண்டவரே, தெரியாம ஓடிட்டேன். எலியாவே, 40 நாள் நடந்தாயா? ஆமாண்டவரே, 40 நாள் நடந்தேன். எலியாவே, நீ என்ன பண்ணினாய்? எலியாவே, இங்கு உனக்கு என்ன காரியம்? எலியாவே, இங்கு எதற்காக வந்தாய்? பல கேள்விகள் எலியாவுக்கு முன்பாய் வைக்கப்படுது. அதுதான் பூமி அதிர்ச்சியை குறிக்கும். இந்த இடத்துல இந்த எலியாவின் மறுபடி ஜெபத்தை, குறிப்பா எலியாவின் பர்வத ஜெபத்தை கேட்கிற ஊழியக்காரர்களை சொல்றேன். நான் ஊழியக்கார சகோதரி, எனக்கு வேதம் போதிக்க தெரியும், கிருபா வரம் இருக்குது, தீர்க்க தரிசனம் இருக்குது, ஆண்டவர் சபை கொடுத்திருக்காரு, நல்ல ஜனங்களை கொடுத்திருக்காரு, கன்வென்ஷன் நடத்துறேன், கன்வென்ஷனுக்கு போறேன், நீங்க 1000 சொல்லலாம். அதனால ஆண்டவர் என்னை கேட்க மாட்டாரு. ஆண்டவர் கேட்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, அவர் கேட்கறதை விட அதிகமா தான் செய்திருக்கிறேன்னு சொல்லி நீங்க என்றைக்காவது நினைத்திருந்தால் நான் தைரியமா சொல்றேன், நீங்கள் உங்களை நீங்களே வஞ்சித்து கொண்டிருக்கிறீர்கள். நமக்கு நியாய தீர்ப்பு வராது, நமக்கு கேள்வி வராது. விசுவாசிகளை தான் கேட்பார், மாயைக்காரர்களை தான் கேட்பார், அவிசுவாசிகளை தான் கேட்பார், பின்வாங்கி போனவரை தான் கேட்பார். நான் உத்தமமா நடக்கிறேன், வைராக்கியமா இருக்கிறேன், நல்ல ஊழியம் செய்யறேன், கர்த்தர் கொடுத்ததை நிறைவேற்றேன்னு சொல்லி நீங்கள் நினைத்து எனக்கு விசாரணையே கிடையாது நீங்க நினைச்சீங்கன்னா நேர ஆண்டவர் வருவாரு. எலியாவே, இங்க என்ன செய்கிறார்? எலியாவே, இங்க உனக்கு என்ன காரியம்? எலியாவே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அல்லவா? எலியாவே, நீ 40 நாளைக்கு நடக்கணும் அல்லவா? நீ போய் ஆசைகளை அபிஷேகம் பண்ணணும் அல்லவா? நீ போய் எகுவை அபிஷேகம் பண்ணணும் அல்லவா? நீ போய் எலிசாவை அபிஷேகம் பண்ணணும் அல்லவா? இங்க என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? இது யார் கேட்டா தெரியுமா? கர்த்தரே கேட்கிறார். யார்கிட்ட கேட்டா தெரியுமா? உண்மையா ஊழியம் செய்த, இடைவிடாத ஊழியம் செய்த, நல்ல ஊழியம் செய்த, பயந்து ஊழியம் செய்த, வார்த்தையினால் ஊழியம் செய்த, வைராக்கியத்தினால் ஊழியம் செய்த, துணிஞ்சு நின்று ஊழியம் செய்த, இத்தனை ஊழியத்தை செய்த எலியாவை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். அந்த ஏசாயா 29:6 அழகாய் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தரால் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய ஸ்தாபனம் உங்களை விசாரிக்காம போகலாம். உங்களுக்கு காணிக்க கொடுக்கிறவங்க அதை போய் ஏன் கேட்க? அப்படி உங்க காணிக்க கொடுக்கிறவங்க உங்களை விசாரிக்காம போகலாங்க. உங்க தலைமத்துவம் உங்க விசாரிக்காம போகலாம். ஏன் உங்க அப்பாவோ அம்மாவோ கூட அவளே ஊழியம் செய்யறான், அவனே ஊழியம் செய்யறான், ஏதோ கர்த்தருக்கு ஓடிட்டு விட்டு அப்படின்னு அவங்க விசாரிக்காம போகலாம். ஆனா உங்களை நம்பி ஊழியத்தை கொடுத்தாரு பாருங்க கர்த்தர், அவர் விசாரிக்காம விடவே மாட்டார். நீங்க எலியாவாயிருங்க, எலிசாவாயிருங்க, மார்க்குவாயிருங்க, லூக்காவாயிருங்க, மோசையாயிருங்க, யாராயிருங்க, ஒரு நேரம் வரும், அக்கினி ரதத்திலும் அக்கினி குதிரையிலும் மேலே ஏறுவதற்கு முன்பு பூமியிலே ஒரு விசாரிப்பு உண்டு. அந்த விசாரிப்புக்கு பதில் சொல்லும். அதுதான் இங்கே கர்த்தரால பூமி அதிர்ச்சி. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த பர்வதத்தின் மேல் எலியா நிற்கும் போது பூமி அதிர்ச்சி வந்து பாருங்க. இந்த பூமி அதிர்ச்சி கூட எலியாவுக்கு பெருசா இருந்திருக்காது. அங்க வச்சு கர்த்தர் கேட்டார் பாருங்க ஒரு கேள்வி,
எப்பா எலியா, இங்க உனக்கு என்னப்பா காரியம்? எப்பா எலியா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க வச்சு கேட்கிறாரு. அப்பதான் எலியாவுடைய ஈர கொலை நடுங்கி இருக்கும். இவரு எனக்கு ஆதரவா பேசுவாரு, இவர் எனக்கு பக்கபலமா இருப்பாரு. நான் செய்த ஊழியத்துக்கு மகனே உனக்கு நான் ஆபிரகாமின் மடியை வைத்திருக்கிறேன் சொல்லுவாரு. ஓ மகனே, நீ என் இருதயத்தில் உள்ளதா நிறைவேற்றினபடிதான் உன் சந்ததியை 3-4 தலைமுறைக்கு சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன் சொல்லுவாரு. இப்படியெல்லாம் நினைச்சேன். ஆனா ஆண்டவர் அதெல்லாம் சொல்ல, நான் இருக்கிறதே நடுங்கி கிடுகிடுத்து பலபலத்து அது உயிரோடு இருக்கனா இல்லையா நின்றுட்டு இருக்கேன். இப்போ ஆண்டவர் கேட்கிறார், அவர் என்னை விசாரிக்கிறார். அப்பதான் எலியா நடுங்கி இருப்பார். எனக்கு அன்பானவர்களே, ஊழியம் என்பது சாதாரணமானது இல்லைங்க. இன்னைக்கு சிலருக்கு ஊழியக்காரனை கண்டாக்கா தொடச்சி போட்ட கல்லா நினைக்கிறாங்க. ஹோட்டல்ல சாப்பிட்டவனை பயன்படுத்துற டிஷ்யூ பேப்பரா பாக்குறாங்க. அவரு எனக்கு தெரியுமா, அவர் ஒரு பாஸ்டர். இவங்க யார் தெரியுமா, அவங்க இந்த சகோதரி ஊழியம் செய்யறாங்க சொல்லிட்டு ஒரு சிரிப்பு, ஒரு நமக்கு சிரிப்பு. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, உங்க பார்வைக்கு அவங்க ஏதோ ஊழியம் செய்யறாங்க நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த ஏதோ ஊழியம் கூட அவங்க அக்கினிக்கு மத்தியில தான் செய்யறாங்க, பலத்த பெருங்காற்றுக்கு மத்தியில தான் செய்யறாங்க, ஓ பூமி அதிர்ச்சிக்கு மத்தியில தான் செய்யறாங்க, கண்மலைகள் உடைக்கப்படுகிற அனுபவத்துக்கு நடுவுல தான் செய்யறாங்க, ஓ சொத்திரம் பர்வதங்கள் பழக்கிற அனுபவத்தில் செய்யறாங்க, அதுக்கு மத்தியில தான் ஊழியம். நான் ஒரு ஊழியத்தை உயர்த்தி ஒரு ஊழியக்காரை தாழ்த்த விரும்பல. என் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தருடைய நிலைமையும் இதுதான். அப்ப அந்த பூமி அதிர்ச்சி என்பது அந்த ஊழியக்காரனை கர்த்தர் விசாரிக்கிற விசாரிப்பு. அடுத்ததாக இந்த பர்வதத்தின் ஜெபத்தை குறித்து வாசிக்கும் போது கர்த்தர் நல்லவே அக்கினி உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அக்கினி உண்டாயிற்று. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்ப இந்த அக்கினி உண்டாயிற்று என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? அக்கினி உண்டாயிற்று என்பது எதை விவரிக்கிறதா இருக்கிறது? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நாகும் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். நாகும் 3:13. இதோ உன் நடுவில் இருக்கிற ஜனங்கள் பேடிகள், உன் தேசத்தின் வாசல்கள் உன் சத்துருவுக்கு முன் திறவுண்டு போகும், அக்கினி உன் தாழ்பால்களை பட்சிக்கும். அக்கினி உன் தாழ்பால்களை பட்சிக்கும். இப்போ எலியா நிற்கிற பர்வதத்தின் ஜெபத்திலே 5வது உண்டாவது அக்கினி உண்டாகிறது. இந்த அக்கினி எதை குறிக்கிறது தெரியுமா? அந்த எலியா இப்ப விசாரிக்கப்பட்டு விட்டார், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு என்ன தடை இருக்கிறதோ அந்த தடைகளை உடைக்கிற அக்கினியா இது வருகிறது. அங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:13 கர்த்தர் நல்லவே அக்கினி தாழ்பால்களை பட்சிக்கும். கர்த்தர் நல்லவே. எலிசா தீர்க்கதரிசி கடைசி நேரத்தில் ஊழியத்தை முடிக்கிற நேரத்தில் வியாதிப்பட்டு படுத்த படுக்கை ஆயிட்டார். இரட்டிப்பான வரம் பெற்ற எலிசாவே ஆரோக்கியமான முறையில பறந்து போயிடல, அவர் வியாதிப்பட்டார். அதே மாதிரி எலியாவுக்கு இங்க ஏதோ சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன், அனுமதிக்கிறேன். அப்ப ஆண்டவர் பார்க்கிறார், அக்கினியை அனுப்பி அந்த தாழ்பால்களை உடைக்கிறார். அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது. அக்கினி உன் தாழ்பால்களை பட்சிக்கும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவர் அக்கினியை அனுப்புகிறார் என்று சொன்னால் உங்களை எரித்து போடுவதற்காக அல்ல. ஒரு முறை இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது அவரோடு ஊழியம் செய்கிற சீசர்களை ஒருத்தர் சொன்னார், ஆண்டவரை இப்ப சொல்லும் ஒரு அக்கினியை இறக்கி அவர்களை பட்சித்தரலாம். உடனே ஆண்டு சொல்லிட்டார், எப்பா நீ சும்மா இருப்பா, அவசரப்படாத. அக்கினா எரிக்கிறது தான் நினைச்சியா? கிடையாது. நான் நினைச்சா அக்கினியை வச்சு தாழ்பால்களை உடைக்கவும் செய்வேன். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார்,
உங்களை அக்கினியாய் சுட வேண்டும், அக்கினியாய் எரிக்க வேண்டும், அக்கினியாய் பட்சிக்க வேண்டும், அக்கினியாய் சாம்பலாக்க வேண்டும் என்று யார் விரோதமாய் எழும்பினாலும் இதோ தேவனிடத்திலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறது. அது உங்களுக்கு ஆசீர்வாதம் வரக்கூடாது இருக்கிற தடைகளாகிய தாழ்பால்களை உடைக்கிறது. அந்த தாழ்பால்கள் உடைக்கப்படுவது நிமித்தம் கதவுகள் திறக்கிறது. அந்த கதவுகள் திறக்கிறபடினால் நீங்கள் பொக்கிஷத்தை நன்மையும் அடைய போகிறீர்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கே ஆயத்தமாக போகிறீர்கள். அல்லேலூயா. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த தாழ்பால்களை பட்சிக்கிற அக்கினி, தாழ்பால்களை பட்சிக்கிற அக்கினி. இந்த தாழ்பால்கள் என்பது என்ன? இந்த தாழ்பால்கள் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். தாழ்பாலை குறித்து, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோனா 2:6. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றைக்கும் என்னை அடைக்கிறதாய் இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். அல்லேலூயா. பர்வதத்தின் ஜெப நேரத்திலே அக்கினியே பற்றி எரிந்தும் இந்த யோனா 2:6 சொல்லுகிறதை போல இந்த பூமி என்னை அடைக்க பார்த்தது. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். எலியாவின் பர்வதத்தின் ஜெபத்திலே அங்கு புறப்பட்ட அக்கினிக்கு மத்தியிலே எலியாவை இந்த அக்கினியின் பட்சிப்புக்கு தப்புவித்தார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த தாழ்பால்கள் என்பது உங்களை அடைக்கிற, தடுக்கிற அனுபவங்கள். அந்த தாழ்பால்களை உடைப்பதற்கும் எரிப்பதற்கும் கர்த்தரால் ஒரு அக்கினி வருகிறது. அந்த அக்கினி வரும்போது இந்த யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின்படி நீங்கள் தப்புவீர்கள், உங்கள் பிராணன் தப்போ, ஆண்டவர் அதை செய்வார். அல்லேலூயா. கடைசியாய் இந்த எலியாவின் பர்வதத்தின் ஜெபத்திலே எலியா சந்தித்த 6வது காரியம், அந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அமர்ந்த மெல்லிய சத்தம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அமர்ந்த மெல்லிய சத்தம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த மெல்லிய சத்தம் என்பது என்ன? அந்த மெல்லிய சத்தம் எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வாசிக்கிறேன், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் சோத்திரம் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. யாதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே கெபியின் வாசலில் நின்றான். அல்லேலூயா. இப்போ இந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் 6வதாக அது எதை குறிக்கிறது தெரியுமா? அந்த 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாக யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாக எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இந்த அமர்ந்த மெல்லிய சத்தம்னா எதை குறிக்கிறது தெரியுமா? எலியா இனி செய்ய வேண்டிய ஊழியங்கள் என்ன, அவனுடைய ஊழியத்தின் எதிர்கால திட்டம் என்ன என்பதை இந்த எலியாவிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற அருமையான அந்த அறிக்கைக்கு பேர் தான் அது அமர்ந்த மெல்லிய சத்தம்.
ஏன்னாக்கா எலியா ஏற்கனவே பர்வதத்துல நிக்கிறாரு, கண்மலைக்கு மேல நிக்கிறாரு, பலத்த காற்றுக்கு நடுவே நிக்கிறாரு, பூமி அதிர்ச்சியில நிக்கிறாரு, அக்கினிக்கு நடுவுல நிக்கிறாரு. அதனால இன்னும் சத்தமா அதிரத்தக்கதாய் கர்த்தர் பேச விரும்பாம மெல்லிய அமர்ந்த சத்தத்துல பேசுறாரு. பேசும்போது யார அபிஷேகிக்கணும், எங்க அபிஷேகிக்கணும், யார் யார் அபிஷேகிக்கணும், எப்படி அபிஷேகிக்கணும் எல்லாம் சொல்லிட்டு 17ஆம் வசனத்துல சொல்றாரு, சம்பவிப்பதாவது ஆசைகளின் பட்டயத்துக்கு தப்பினவனை எகு கொன்று போடுவான், எகுவின் பட்டயத்துக்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான் என்று சொல்லி நடக்க போகிற வரலாற்று எல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்கதான் ஒரு ரகசியம் இருக்கு. செய்தி முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லி முடிக்கிறேன். என்ன ரகசியம்னா, அந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல எலியா பர்வதத்திலே நின்றார். இப்போ அந்த 15ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த எலியா நின்று ஜெபித்த ஜெபத்துக்கு 15ஆம் வசனத்துல 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்துல ஆண்டவர் பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இதுல இருந்து என்ன தெரியுது? எலியாவின் மறுபடி ஜெபம் எதுவுமே பதில் இல்லாமல் முடியல, பதில் கிடைக்காம ஜெபத்தை முடிக்கல. எலியாவின் எல்லா ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது. எல்லா ஜெபத்துக்கு பின்பு அடுத்த திட்டங்கள் கிடைத்தது. எல்லா ஜெபத்துக்கு பின்பு எலியாவின் ஊழியத்திலே மாற்றங்கள் வளர்ச்சி வந்தது. ஆனபடியினால் இந்த எலியாவின் பர்வதத்தின் ஜெப ஜீவியம் நமக்கு வரட்டும். முடிந்தா இந்த செய்தியை, ஆடியோ செய்தியை திரும்ப போட்டு கேளுங்க, மற்றவர்களை கேட்க சொல்லுங்க. தேவன் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு பேசுவார். உங்களையும் எலியாவாக கர்த்தர் மாற்றுவார். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஆமென். கவனிங்க, தயவு செய்து வானத்துல சிலம்பம் பண்ற மாதிரி ஏதோ பாஸ்டருக்கு கேட்கணும் சத்தமா சோத்திரம் பண்ணாதீங்க. இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டிய ஜெபம் ஒரே ஒரு ஜெபம் தான். ஆண்டவரே, எலியா பர்வதத்தில் நின்று ஜெபித்தார். அந்த ஜெபத்துக்கு பின்பு அமர்ந்த மெல்லிய சத்தத்தினால் பதில் கிடைத்தது. எனக்கும் அந்த பர்வதத்தின் ஜெப அனுபவத்தை தாங்க. எல்லாரும் கேட்க வேண்டியது, எலியாவை போல பர்வதத்தின் ஜெப அனுபவத்தை எனக்கு தாங்க. அது பூமி எதிர்ச்சி வந்தாலும் நான் ஜெபிக்கணும், அக்கினி வந்தாலும் நான் ஜெபிக்கணும், பர்வதம் உடைஞ்சாலும் ஜெபிக்கணும், கண்மலை பிளந்தாலும் ஜெபிக்கணும், சூத்திரம் நெருப்பு வந்தாலும் ஜெபிக்கணும். விசேஷமா தேவனுடைய சத்தம் எனக்கு உண்டாகிற வரைக்கும் நான் ஜெபிக்கணும். எனக்கு பர்வதத்தின் ஜெப அனுபவத்தை தாரும் என்று சொல்லி எல்லாரும் கண்ணை மூடி முடிஞ்சா கையை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க. பர்வதத்தின் ஜெப அனுபவம் வேணும். எந்த நிலைமை வந்தாலும் நிலை கொலையாமல் ஜெபிக்கிற அந்த பாக்கியத்தை தாரும் என்று எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே. எலியாவின் பர்வதத்தில் ஜெப அனுபவத்தை தருவீராக. எங்களுக்கு ஜெப நேரத்தில் கண்மலைகள் கலைந்தாலும் நாங்கள் அங்கேயே இருக்க, பர்வதங்கள் உடைந்தாலும் அங்கேயே இருக்க, ஆண்டவரே அக்கினி உண்டானாலும் அங்கேயே இருக்க, பூமி அதிர்ச்சி ஏற்பட்டாலும் அங்கேயே இருக்க, பலத்த பெரும் காற்று அடித்தாலும் அங்கேயே இருக்க. சோத்திரம் கத்து மெல்லிய சத்தம் வருகிற வரைக்கும், மெல்லிய சத்தம் கேட்கிற வரைக்கும் எங்க ஜீவியோ எலியாவின் பர்வதத்தின் ஜெபமாய் மாறுவதாக. எலியாவின் பர்வதத்தின் ஜெப அனுபவத்தை தருவீராக. எலியாவின் பர்வதத்தின் ஜெப கிருபைகள் உண்டாவதாக. நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். நாம் ஜெபிப்போம்.
அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரம் எலியா மறுபடியும் ஜெபம் பண்ணினார் என்று தொடர்ந்து கர்த்தர் பேசி இன்றைக்கு எலியாவின் ஆண்டவரே பர்வத ஜெபத்தை குறித்து விளங்க காட்டினதற்காக ஸ்தோத்திரம். நீர் எழுந்தருளினதற்காக ஸ்தோத்திரம். வேதத்தின் ரகசியங்களை, பல வேதத்தின் மறைப்பொருட்களை, இதுவரைக்கும் கேட்டிராத பல காரியங்களை இன்றைக்கு கேட்கும்படி ஆண்டவர் உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தி பிள்ளைகளை ஜெப வீரர்களாய் மாற்று, ஜெப வீராங்கனைகளாய் மாற்றட்டும். மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் இன்று முதல் இவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் எலியாவின் பர்வதத்தின் ஜெபஜீவியமாய் மாறுவதாக, எலியாவின் பர்வதத்தின் ஜெப வாழ்க்கையாய் மாறுவதாக. அந்த பர்வதங்கள் இவர்கள் வீடுகளிலேயே உண்டாகட்டும். நீ ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். அதிகாலை போராட்ட ஜெபத்தில் கலந்து கொண்டு கர்த்தரால் ஆயிற்று என்கிற சத்திய வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க உதவி செய்யும். வருகிற 29, 30, 31 3 நாட்கள் இருக்கிற சுத்திகரிப்பு ஜெபத்தை ஆசீர்வதிங்க. 1ஆம் தேதி அதிகாலையில் இருக்கிற அபிஷேக கூட்டத்தை ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாள் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் இன்றும் இன்றும் சதா காலமும் உங்கள் யாவரோடு கூட இருந்து ஆமென்றும் ஆமேன் என்றும் நடத்துவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.